என்ன இனியா இந்த மாதிரிலாம் பேசுற? நீ வந்து ஜேகேஆர் குரூப் சேர்மனோட ஒய்ஃப் மாதிரி பேசு. நீங்க சொன்னதே நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் அர்ஜுன். பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஜாலியா வெளியே சுத்துற வயசு எப்பவுமே கிடைக்காது. அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க காசு பணம் சம்பாதிச்சு முடிக்கிறப்போ அழகு இளமை எல்லாமே போயிடும். நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் இனியா. ஆனா கொடைக்கானல்லாம் ரொம்ப தூரம் இனியா. அங்கெல்லாம் போக வேண்டாம். இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு போலாமே. எங்க போனா நமக்கு என்ன? நம்ம காரியம் நிறைவேறினா சரி. இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதான். அர்ஜுன், நம்ம வேணா ஈசியா ரோட்ல ஹாலிடே ரெசார்ட்னு ஒண்ணு இருக்கு, அங்கேயும் ஆஃபர் போட்டிருக்கான். அங்க போலாமா? எனக்கு டபுள் ஓகே இனியா. உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஓகே அர்ஜுன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நம்ம ரெசார்ட் போறது யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா அந்த வசுக்கு தெரியவே கூடாது. அப்ப அவங்க கிட்ட என்ன சொல்றது? ஏதாவது பிசினஸ் மீட்டிங், பர்சனல் வர்க் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வாங்க. ஆஹா, இந்த ரெசார்ட் ஐடியா நல்லா இருக்கே. நட்சத்திராவை வெறுப்பேத்துறதுக்கு இந்த பிளானே நம்ம யூஸ் பண்ணலாம். சரி அர்ஜுன், நீங்க இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நம்ம கிளம்பலாம். இனியா ஒரு நிமிஷம். என்ன அர்ஜுன், சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போற. அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? அவங்க கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்குறது? என்ன அர்ஜுன் இது ஒரு பெரிய விஷயமா? அத்தைக்கு கோவில் கொள்ளனா ரொம்ப ஈடுபாடு. ஏதாவது கோவிலுக்கு போறேன்னு அடிச்சு விடுங்க, அத்தை நம்பிடுவாங்க, உடனே பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. என்ன நீ அது சாமி பேரை சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் சாமி கண்ணை குத்திடும். இப்போ நீங்க உடனே கிளம்பாட்டி இனி உங்க கண்ணை குத்திடுவா. போங்க, போய் கிளம்புங்க, போங்க. பசுவோட ஆசையை ஒவ்வொன்னா கேட்டு நிறைவேற்றி வைக்கிறோம். ஆனா இனியா ஒரே ஒரு ஆசை தானே கேட்கிறா. இதை கண்டிப்பா அவளுக்கு நிறைவேற்றி வைக்கணும். அம்மா கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சாமி வாங்கோ வாங்கோ நாகி அம்மா. என்ன இவ இவ்ளோ ஆட்டம் போடுறா? இவ சாதாரணமா ஆடுற மாதிரி தெரியலையே. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது நாம தெரிஞ்சுக்கணும். பச்சைய பூசும் பாசிக்கு. என்ன இனியா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே. முகத்துல அப்படியே சந்தோஷம் பிச்சுக்கிட்டு போதே. என்ன விஷயம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ். இங்க பாரு இனியா, என்கிட்ட நீ மறைச்சன்னு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். ஐயோ, இவகிட்ட சொல்லாட்டி பாட்டி கிட்ட ஏதாவது சொல்லி வத்தி வச்சிருவாளோ? நான் சொல்லலனாலும் பாட்டி ஏதாவது சொல்லி வளரிடும். என்ன இலக்கியா? இலக்கியா, உன்கிட்ட போய் மறைப்பனா? நானும் அர்ஜுனும் ஒண்ணு சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அதான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போதே. ஐயோ மக்கு, அது இல்ல இலக்கியா, அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறோம். அப்படி போடு. சூப்பர் இனியா. ஆனாலும் உனக்கு ரொம்ப லக்கு தான். லக்கு தான், எனக்கு எல்லாமே லக்கு தான். அதனாலதான் நாளைக்கு இந்நேரம் நாங்க 2 பேரும் இருவர் இல்ல ஒருவர். அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ ஏதோ பெருசா பிளான் பண்ற போல இருக்கு. உனக்கு இன்னும் புரியல? வாயால சொன்னா உனக்கு புரியாது. ஒரு நிமிஷம் இரு, வரேன். என்ன இது? 2 பேரும் சீரியஸா ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், நோட் பண்ணுவோம். இது என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? என்ன இது? ஏதோ நாட்டு மருந்து மாதிரி இருக்கு. மருந்துதான், ஆனா நாட்டு மருந்து இல்ல, வசிய மருந்து. வசிய மருந்தா?
ரதி மன்மத வசிய குளிக்கை மருந்து. இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து பால்ல இல்ல ஜூஸ்ல போட்டு நமக்கு பிடிச்ச ஆளுக்கு கொடுத்தோன்னு வை, அவ்வளவுதான். அவங்களுக்கு அப்படியே காதல் பித்து தலைக்கு ஏறிடும். நம்ம பின்னாடியே ஆசை ஆசையா சுத்தி சுத்தி வருவாங்க. இத போய் அர்ஜுனுக்கு கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் ஐயோ போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன இனியா இவ்வளவு வெக்கப்படுற? பின்ன என்ன வெக்க வராம இருக்குமா? இது என்ன சாதாரண விஷயமா? இந்த குளிகையை சாப்பிட்டா அர்ஜுன் ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனும் நானும், ஐயோ அத சொன்னாலே புரியாது. ஓ, இவ்ளோ பெரிய பிளான் வச்சிருக்கியா நீ? என்ன இது எவ்வளவு பெரிய மேட்டர சொல்ற? இது தப்பு இல்லையா? இந்த வீட்ல நீ நினைக்கிறது நடக்குமா? இத பாரு இலக்கியா, இதெல்லாம் இந்த காலத்துல தப்பே இல்ல. இப்ப நான் இத பண்ணாம போனா அர்ஜுன் எனக்கு கிடைக்கிறதே சந்தேகம். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இது நடக்காது. அதனாலதான் நானும் அர்ஜுனும் 3 நாளைக்கு ஈசிஆர்ல இருக்க ஒரு ரெசார்ட் போறோம். அங்க வச்சுதான் என் பிளானை நான் ஒர்க் அவுட் பண்ணிக்க போறேன். உன்னோட பிளான் எல்லாம் ஓகே தான், ஆனா சுசித்ரா அத்தை இதுக்கு ஒத்துக்கணும்ல? உண்மையை சொன்னாதானே ஒத்துக்கணும். இவ்ளோ பிளான் பண்ண எனக்கு அதுக்கு ஒரு பிளான் பண்ண தெரியாதா? அர்ஜுன் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு என் கூட ரெசார்ட் வருவாரு. அதுக்கப்புறம் எனக்கும் அர்ஜுனுக்கும் ஜாலியோ ஜிம்கானாதான். அப்புறம் லக்கி, இத பாரு, நான் உன்கிட்ட நம்பிக்கையோட இத சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது, சரியா? சச்சா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லிடக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு, இத வச்சுட்டு வரேன். சூப்பர், எப்படியோ ஒரு செம்ம ஐடியா கிடைச்சிருச்சு. இந்த மருந்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா? அப்ப நம்ம இத ஆனந்துக்கு கொடுத்து ஆனந்த நானும் ஒண்ணு சேர்ந்துடலாம். அப்புறம் அதையே சாக்கா வச்சு பஞ்சாயத்தை கூட்டி ஆனந்த நம்ம கழுத்துல தாலி கட்ட வச்சிடலாம். இனியா, உனக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, ஆனா எனக்கும் ஆனந்த் மாமாக்கும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இந்த பாட்டில் இருந்து எப்படியாவது 5 மாத்திரை எடுத்துட்டு போய் அது அப்படியே ஆனந்த் மாமாக்கு கொடுத்துட்டா சூப்பரா இருக்கும். இந்திராணி அண்ணி, சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு நீ சொன்ன ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரியே பண்ணிடலாம். சரிங்க அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே நானும் நக்ஷத்ராவும் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுறோம். சரி இந்திரா, ஓகே. வரேன். சரி. ஆயத்தே அம்மா. அர்ஜுன், கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா? சூப்பரா போயிட்டு இருக்குமா? இந்திராணி சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லிருக்கா. அது என்ன நீயும் கேட்டுக்கோ. ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். நம்ம கம்பெனியோட செலிப்ரேஷன் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கணும்பா. அம்மா, நீங்க ஒண்ணுமே கவலையே படாதீங்க. இந்த ஃபங்க்ஷன் நீங்க எதிர்பார்க்கறதை விட ரொம்ப கிராண்டா நடக்குமா? ஏன்னா இது எல்லாமே பார்க்க போறது நம்ம ஆனந்தாமா. ஆனந்தா? ஆமாமா, அண்ணனும் நானும் நம்ம ஃபங்க்ஷனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோமா. சரிப்பா, உங்க அப்பா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல எல்லாம் முருகனுக்கு வெள்ளி வேல் செஞ்சு சாத்துவாரு. நம்ம கம்பெனி நல்லா ஓஹோன்னு வளர்ந்து சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறப்பவும் வெள்ளி வேல் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாருப்பா. சில்வர் ஜூப்ளிக்கு சில்வர் வேல், கோல்டன் ஜூப்ளிக்கு தங்க வேலுன்னு ஆசை ஆசையா சொல்லிட்டு இருப்பாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு 2 கிலோல வெள்ளி வேல் செஞ்சு சில்வர் ஜூப்ளியை கொண்டாடணும்பா. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா செஞ்சிடலாம். ஆனந்த், அந்த வெள்ளி வேலுக்கு உடனே ஆர்டர் பண்ணிடு. ஓகே? சரிங்கண்ணா, இன்னைக்கே நகை கடையில சொல்லி கண்டிப்பா ஆர்டர் கொடுத்துடலாம். அம்மா, சில்வர் ஜூப்ளிக்காக என் மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேம்மா. என்ன வேண்டுதல்பா? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு தடவையும் பழனி முருகன் கோயிலுக்கு படியேறி வந்து தரிசனம் பண்றேன்னு வேண்டிட்டு இருக்கேம்மா. அதனால பழனி மலைக்கு போலான்னு இருக்கேம்மா. அதுக்காக பர்மிஷன் கேட்கலாம் தாம்மா உங்களை பார்க்கலான்னு வந்தேன். பழனிக்கா? எப்ப போற? எத்தனை நாள் தங்க போற? 3 நாள் ப்ரோக்ராமா. அந்த 3 நாளுமே அடிவாரத்துல இருந்து மேல இருக்கிற முருகனை நடந்தே போய் தரிசனம் பண்ண போறோமா. நல்ல வேண்டுதல்பா. உன் கூட நானும் வரேன். பழனி முருகனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஐயோ, இப்ப என்ன பண்றது தெரியலையே. என்னப்பா யோசிக்கிற?
உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? நான் மலை ஏறும்போது நீங்க எங்க இருப்பீங்க? அதனால வேண்டாமா, திரும்பி வரும்போது உங்களுக்கு பழனி பஞ்சாமிர்தமும் விபூதியும் வாங்கிட்டு வரமா? சரிப்பா. ஏன்பா அர்ஜுன், பழனிக்கு போற, மொட்டை எதுவும் போட்டுட்டு வர போறியா என்ன? அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் இல்லம்மா. அர்ஜுன், பழனி முருகனை சாதாரணமா நினைச்சிராத, ரொம்ப கோவக்காரரு. கால் வலிக்குதுன்னு நீ பாட்டுக்கு பாதியிலே திரும்பி வந்துடாத. முருகனை ஏமாத்துன அவர் உன்னை சும்மாவே விட மாட்டாரு. அவர் கையில இருக்கிற வேலை வச்சு உன் கண்ணிலேயே குத்திருவாரு. கண்ணு குத்திடுவாரா? ஐயோ, இவர் வேற தேவையில்லாம என்ன பொய் சொல்ல வச்சுட்டா. அம்மா வேற சாமியை ஏமாத்தினா கண்ணு குத்துன்னு சொல்றாங்க. ஐயோ முருகா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுப்பா. சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த நேர்த்தி கடனை எப்படியாவது ப்ராப்பரா நிறைவேற்றிட்டு வந்துடுறமா. ஏன்பா அர்ஜுன், நீ பழனிக்கு போயிட்டா நம்ம ஆபீஸ யாரு கவனிப்பா? பேசாம இனி அவ ஆபீஸ பாத்துக்க சொல்லு. என்ன அர்ஜுன் யோசிக்கிற? இல்லம்மா, இனியா பாண்டிச்சேரிக்கு போறாமா. ஆசிரமத்துல கொஞ்ச நாள் தங்கி தியானம் பண்ணிட்டு வரலாமா. அதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியாம தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் வசு இருக்காளே, அவ ஆபீஸ பாத்துப்பாமா. ஆனந்தும் இருக்கானே, பாத்துப்பாமா. ஆமாமா, அண்ணன் ஏற்கனவே இதை என்கிட்ட சொல்லிட்டாருமா. நானும் வசு மேடமும் ஆபீஸ பாத்துக்கிறோமா. சரிப்பா அர்ஜுன், பாத்து கவனமா போயிட்டு வா. சரிங்கம்மா, சரியா? வரமா. ஆபீஸ பாத்து. சரிங்கண்ணா. ஆனந்த், 3 நாள் அர்ஜுன் இங்க இருக்க மாட்டான். அர்ஜுனோட பொறுப்பையும் நீதான் பாத்துக்கணும். சரிங்கம்மா, நானும் வசு மேடமும் இருக்கோம். நாங்க 2 பேரும் ஆபீஸ பாத்துக்கிறோமா. அண்ணன் 3 நாள் பழனி முருகனை நல்லபடியா தரிசிச்சுட்டு வரட்டுமா. சரிப்பா. என்ன ஆனந்த், இது அநியாயமா இருக்கு. என்ன அநியாயம்? நாம தானே கல்யாணம் ஆன ஜோடி. இப்ப யாரு என்ன சொன்னாங்க? யாரும் சொல்லல. நாம தான் ஊர் சுத்த போகணும். ஆனா கல்யாணமே முடியாத உங்க அண்ணனும் இனியாவும் ஊர் சுத்த போறாங்க. இதெல்லாம் சரியா? மீனாட்சி, புரியாம பேசிட்டு இருக்காத. அண்ணன் ஊரெல்லாம் சுத்த போல, வேண்டுதலுக்காக பழனிக்கு போறாரு. அவங்க எங்க வேணும்னாலும் போனா போகட்டும். ஆனா நாம ஒரு 3 நாள் வெளியில போயிட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு வரலாம்ல. என்ன மீனாட்சி சொல்ற? நான் அம்மா கிட்ட 3 நாள் ஆபீஸ கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேனே, நீ என்னடான்னா இப்ப போய் சொல்ற? போங்க ஆனந்த், நீங்க மனசு மாறிட்டீங்க. முன்ன மாதிரி இருந்தா நான் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் உடனே வருவீங்க. இப்ப என்னடானா இப்படி பேசுறீங்க. மீனாட்சி, இது நான் சொல்ல வேண்டிய டயலாக். நீ சொல்ற. நான் உன்னை முதலா எப்ப பார்த்தனோ, என்னைக்கு பார்த்தனோ, அப்போ எந்த அளவுக்கு நான் உன்னை விரும்பினோ அதே அளவுக்கு தான் இப்பவும் நான் உன்னை விரும்புறேன் மீனாட்சி. ஆனா நீ தான் மாறிட்ட. சும்மா நீங்க வாய் வார்த்தைக்கு மட்டும் தான் பேசுறீங்க. உண்மையிலே என் மேல அன்பு பாசம்லாம் இருந்ததுன்னா என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. எங்கேயாவது கூட்டிட்டு போகணுமா? எங்க போறது? டக்குன்னு ஐடியா எதுவும் வர மாட்டேங்குதே. எங்க கூட்டிட்டு போலாம்? எங்க போலாம்? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. தாலி கட்டா பாதி மூல மங்கி போயிருது. அங்க கூட்டு போனா கரெக்டா இருக்கும். இது ஓகே. ஒண்ணு பண்ணலாம் மீனாட்சி, நம்மளும் அண்ணன் போற அதே பழனிக்கே போயிடலாமா? பழனியா? பழனி மீனாட்சி. பழனிக்கு போனா அந்த நட்சத்திரம் நம்மள நக்கல் பண்ணுவா. ஆனந்த், பழனிலாம் வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இங்கே ஒரு ரெசார்ட் புடிச்சு அங்க ஒரு 3 நாள் ஜாலியா இருந்துட்டு வருவோமே. அது சரி, அதெல்லாம் ஓகே. நீ இப்படி மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அம்மா கிட்ட நான் ஆபீஸ 3 நாள் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே, இப்ப என்ன பண்றது? ஆனா அம்மாவை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆனந்த், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல ஆனந்த். ஆபீஸ்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு 3 நாள் வீட்டுக்கு வர முடியாதுன்னு போய் சொல்லிடுங்க. சூப்பர் ஐடியா மீனாட்சி. ஆனா நீ என்ன பண்ணுவ? நானா உங்க அம்மா கூட இருந்து அவங்களே பாத்துக்கிறேன். சூப்பர் ஐடியா. களிமண்ணு. நான் இங்க 3 நாள் வீட்ல இருக்கும்போது நீங்க ரெசார்ட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அட ஆமா இல்ல, நான் தனியா என்ன பண்றது? சரி, என்ன குழப்பாத மீனாட்சி, தெளிவா சொல்லு. ஒரு நல்ல ஐடியாவா சொல்லு. என்ன வந்து எங்க அண்ணன் வீட்ல விட்டுறேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க.
நான் 3 நாள் எங்க அண்ணன் வீட்ல இருக்கிற மாதிரியே நாம ரெசார்ட்டுக்கு போய் ஜாலியா இருப்போம். சூப்பர் மீனாட்சி. என்ன ஆனந்த் மூஞ்சிய பாக்குறீங்க? இல்ல இந்த மூஞ்சில திருட்டுத்தனம் இருக்கிற மாதிரியே தெரியல, ஆனா செம்மையா வருது. ஆனந்த் சரி சரி, உன்னுடைய பிளானையே நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஆனா நான் உன் கூட வரணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்ன ஆனந்த் பேச்சே வர மாட்டேங்குது? அது இப்படிலாம் நின்னா பேச்சு வராது. அது உன் கூட நான் வெளியே வரணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நான் லவ் பண்ணும்போது எப்படி இருந்தியோ அந்த மீனாட்சியா தான் வரணும். ஓகேவா? எனக்கு ஓகே. நான் எப்பவுமே ஒரே மீனாட்சி தான். ஆனா உங்களுக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. அது மீனாட்சி, நம்ம எப்பவுமே இப்படியே இருந்தா அது புரியும்.